ஸோ சாரீ ஃபால்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் தைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியில் போடலன்னா சாரியில் தைச்சிங்கன்னா அப்படியே அதுக்கப்புறம் சாரியில் சுருக்கம் விழும். இப்போ நான் ஃபால்ஸோட 2 எட்ஜஸும் வந்து நான் தைச்சிட்டு ஒரு 10 இன்ச் ஃபஸ்ட்லேருந்து நம்ம எங்கே சொருகுவோமோ அந்த இடத்துலேருந்து 10 இன்ச் விட்டுட்டு நான் அங்கேருந்து ஃபால்ஸை வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கீழேயுமே வந்து நான் இன்விசிபிள் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த சாரியில் நிறைய ஷேட்ஸ் ஒரே ஷேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே தைச்சிட்டு மேலே மட்டும் ஹெம்மிங் பண்ணலாம். ஸோ லைனிங்கோட லைனும் ஒரே ஸோ அதை வந்து நீங்கள் 2 வாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஈவனாக இருந்துட்டு எட்ஜுக்கு வந்தாச்சு. எட்ஜில் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிரிக்க போகிற தையல்னால் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். மேலே வந்து நான் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2.5லேருந்து 4 எடுத்துக்கிறேன் நான். சாரியை வந்து இழுக்கக்கூடாது. லைனிங்கும் சாரியும் வந்துட்டு ஒரே இதில் இருக்கணும். இழுத்து தைக்கக்கூடாது. லூஸ் விட்டு நார்மலாக தான் தைக்கணும். நீங்கள் இழுத்து தைச்சிங்கன்னா சாரி கீழே வந்து சுருக்கம் விழும். ஸோ கையில் வந்து நல்லா நீட்டாக வச்சுட்டு சாரியும் ஃபால்ஸும் ஒரே இதில் இருக்கான்னு வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஸோ எட்ஜுக்கு வந்துட்டு நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். நான் சைடில் ஸ்டிச் பண்ணல, நான் சைடில் ஹெம்மிங் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஓவரால் ஸ்டிச்சஸ் தெரியாது. ஸோ இப்போ மேல் தையல் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஏன் தையல் போடுறோன்னா மேல் தையல் போட்டு ரிமூவ் பண்ணுறோன்னா ஏன்னா நீங்கள் வந்து இன்விசிபிள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நூல் எடுத்து ஊசியில் வந்து நூல் மாட்டிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து சாரியில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நூலில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா அந்த நூல் வந்து லாக் ஆகிடும். இப்போ ஏதாச்சும் ஒரு நூல் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அதையும் இழுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் வந்து சின்னதாக ஒரு துணி எடுத்து நாட் போடுங்க. ரொம்ப எடுத்திங்கன்னா மேலே தெரியும் நூல். ஸோ நீங்கள் இந்த சின்னதாக எடுக்கும்போது தான் மேலே வந்து ஒரு டாட் மாதிரி தெரியும். அது வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ ஆல் ஓவர் த சாரீ வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எப்பவுமே ஹால்ஸ்க்கு மேலே மட்டும் தான் போடுவாங்க. நான் இந்த சாரி கீழேயும் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த சேம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வரதுனால நூல் தெரியுது. ஸோ அதனால் நான் கீழேயும் போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா கீழே தேவையில்லை. ஸோ இந்த நூலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க அந்த ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, தூரு தையலை. ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நூலை இழுத்திங்கன்னா வந்துடும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு அங்கங்கே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு டோட்டலாகவே நான் நூலை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபால்ஸ் வந்து மேலே தையல் போட்டதே தெரியல. ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா தெரியும். ஸோ அதே மாதிரி நான் கீழேயும் பண்ணிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு சாரியில் வந்து உள்ளே ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் வெளியில் ஒன்றுமே தெரியல.